சண்டேவே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கலான்னு கதவ தொறந்தா கரண்ட் இல்ல. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா, இங்க ஸ்மார்ட் சிஸ்டமா மாத்திட்டாங்களாம். கரண்ட் பில் கட்டலன்னா டக்குன்னு வந்து அங்கருந்தே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கரண்ட்ட வந்து எடுத்துருவாங்களாம். எப்ப ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் காய்கறி, தக்காளி, சீஸ்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். எல்லாமே அழுகி ஃபுல் நாத்து அடிச்சுட்டு வீடு ஃபுல்லா வந்து ஸ்மெல்லா இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வேலையே போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து இட்லி, தோசைக்கு கொஞ்சம் மாவெல்லாம் அரிசியெல்லாம் கழுவி ஊற போட்டுட்டு, கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டுருந்தேன். நெறைய வந்து வாங்கிட்டு வரல. எது தேவையோ அது மட்டும் தான் வந்து செலக்டிவா பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, முறிவெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுனால கால் வலிக்கு அது கொஞ்சம் சூடு பண்ணி தேய்ச்சு மசாஜ் பண்ணனா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து திரிபாலா சூரணம், அதுக்கப்புறமா இந்த நெத்திலி ரோஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். அங்க வந்து சட்னி பவுடர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். அதனால அதுவுமே வந்து கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நட்ஸ் பாலு, நெய்யப்பம் அது மாரி ஸ்நாக்ஸ்லாம் பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பம்கின் சீட்ஸ் லட்டு. இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அநியாயம் 1 கிலோ வந்து ரூ. 400 போட்டிருந்தாங்க தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணதுனால. இந்த உருளி வந்து 550 இதோட பெரிய சைஸ்லாம் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாவும் இருந்தது. நமக்கு அது போதும்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுலயே ரொம்ப வொர்த்தான டீல்னா இதுதான். இது வந்து லுலு மால்ல 1699 போட்டிருந்தாங்க. அதுவும் ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 6 லிட்டர் கெப்பாசிட்டி. அதனால வொர்த்துன்னு நெனச்சு இத மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டேன். சின்ன வெங்காயமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. "இத கூடவாம்மா வாங்குவ?" அப்படின்னு. ஏன்னா இங்க ரூ. 280 நான் கேரளால வாங்கும்போது ₹70 இருந்தது. அதனால 2 கிலோ வந்து தூக்கி போட்டு வந்தாச்சு. துணியெல்லாம் நெறைய சேர்ந்திருந்தது. அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு, எடுத்து காய போட்டு வேலைய பார்த்துட்டு இருந்தேன். எல்லா மாசமும் சீக்கிரமா ஓடிடும். ஆனா அந்த மார்ச் மாசம் வந்து இன்னுமே முடியவே மாட்டேங்குது. இருக்கிறதுலே லாங்கஸ்ட் மந்த் இதான் நெனைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாரி தோணுதான்னு கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த விளாக்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.